ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் டிகே ப்ரொடக்ஷன். நான் தான் உங்கள் தினேஷ் குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கலாம்னா 2000 பேர்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். 2000 பேர்னா வேற யாரும் இல்லை, என்னுடைய உறவுகள் அண்ட் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் சும்மா அதனால கிராண்டாக பயங்கரமாக நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் போடுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேயில் ப்ரைஸ் வாங்கின அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட்லி விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா காலேஜ் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல முடியல. ஸோ அதனால் இங்கே என்னோட பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். நல்ல ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் போட்டு நிறையா சாதிங்க. அதுக்கு ஆல் த பெஸ்ட். ஓகே, அப்புறம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு நபர், என்னோட தம்பி யுவராஜா அப்படிங்கிற விஷ்கம் படிச்சுட்டு இருக்காரு அவரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் முன்னாடி நான் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு மைண்டில் ஜெயிச்ச ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை எனக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ தான் நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். பட் அவரு என்னடானா ஃப்ரேமாக எங்களுக்கு கொடுத்துருது. ஸோ இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. அவர் கொடுத்ததும் அப்படியே இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, பார்த்துட்டு இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, எப்படி இருக்கு இந்த ஃப்ரேம்? நல்லா இருக்கா? ஓகே, நானும் பார்க்கலாம். வாவ், சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் நல்லா இருக்குல்ல? நல்லா பின்னாடி ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, குறவெல்லாம் சொல்கிறதுல எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என் அண்ணனுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன்னு சொல்லி எனக்கு கிஃப்டாக இந்த ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஃப்ரேம் எதுக்காக ப்ரைஸ் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் கல்ச்சுரல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிப்போம். நான் ஆல்ரெடி தான் போட்டிருப்போமே, நம்ம காலேஜில் பண்ணது, லெஃப்டி காலேஜ் ஆஃப் திருப்பூர் அங்கே பண்ணது எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் எப்படி ப்ரைஸ் வாங்கினதில்ல, இதை முதல்ல ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதனால தான் ஃபோட்டோ கேட்ட ஃப்ரேமாக வந்துருச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரைஸ் வந்தது ஹாப்பி, அதோட ஃப்ரேமாக அதோட ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதில் என் கூட ஒர்க் பண்ண அனுஷா அண்டு பிரியா அண்டு கார்த்திகா அண்டு மாலதி அண்டு ராஜேஸ்வரி, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் கூட சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு அந்த என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி உண்மையிலே நீங்கள் இல்லைன்னா அந்த ப்ரைஸ் என்னால் வாங்கியிருக்க முடியாது. ஸோ உங்களோட கோஆப்ரேஷன் தான் இந்த அளவுக்கு ப்ரைஸ் வாங்குறது காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் நல்லா இருக்குது யுவராஜா. இந்த மாதிரி நிறையா ஃப்ரேம்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு ரேட்டு கூட நான் உங்களுக்கு சொல்லலை, பட் கண்டிப்பாக கேட்னா உங்களுக்கு நான் வேணால் சொல்கிறேன். உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுங்க. ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துன்னா திருச்சியிலேருந்து ஒரு கால் ஒரு மேடம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணி இங்கே என்ன தெரியுமா சொன்னாங்க, இது நமக்குலாம் அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. ஸோ நம்மளோட தேவைகள், நம்மளோட வருத்தங்கள், நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். பட் இதுவே அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசிரமத்தில் வளர்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய பேர் படுத்து தூங்குறாங்க, நாளைக்கு ஒர்க் போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து நேற்று எங்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட முயற்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களோட என்னன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அப்பா அம்மாவோட ஃபீலிங்ஸை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் தான் உங்களுக்குலாம் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட சேனலோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தோணுச்சு. ஸோ நம்மளோட சேனலோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அனாதை இருக்காங்க குழந்தைகள், அதாவது
அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னால் தனியாக பண்ண முடியாது. ஸோ ஸ்பான்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து இந்த ஸ்கீம் வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினுக்கு வரேன். உங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்லலாம்னா வேற லெவல். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லா ஒரு விஷயத்துலையுமே சரி, முக்கியமாக வந்து என் சரௌண்டிங்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து ஜெயராம் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெயராம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து மனமார்ந்த ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதா என்னோட ஃபேமிலின்னு சொல்கிறதா தெரியல, அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு நான் அடுத்த எல்லா ஒரு முயற்சிலையும் எனக்கு கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி என் வீடியோஸ் ஒவ்வொன்றுக்கும் அதில் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய உங்களுக்குலாம் ஒரு ஃபேமிலியாக இருக்குது, உங்கள் ஃபேமிலி நான் ஒரு நம்பராக இருக்குங்கிறத ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அமெரிக்கா அண்ட் மலேசியா அண்டு சவுதி அரேபியா, இப்படி இந்த சரௌண்டிங் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி சரௌண்டிங் கண்ட்ரீஸ்லேருந்து எனக்காக ஒரு சில நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா எனக்காக உதவி செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ என்னோட வீடியோஸ்க்கும் சரி, என்னோட சேனலுக்கும் சரி நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அண்டு நிறையா சொல்லணும் வந்தால் நான் கண்டிப்பாக இதெல்லாம் நேரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மைண்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஓப்பன் டாக் அப்படிங்கிற ஒரு ஷோ பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கு, எனக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஷோ வந்து வரும். என்னோட ஏம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் யூடியூபர்ஸ் வந்து கூப்பிடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஷோ வந்து விரைவில் வந்து கனெக்ட் பண்ணப்படும். ஐ திங்க் 2025 அந்த ரேஞ்சில் தான் இந்த ஷோ வந்து கனெக்ட் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அதே சமயத்தில் இந்த யுவராஜா தம்பி அவருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஒரு ரேட் வந்து ரொம்ப சீப்பாக பண்ணி தருவார். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணி தருவார். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார். இதெல்லாம் செட் ஆகாங்க. ஓகே, நம்ம ஸ்டைல் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சீ டாடா அண்ட் லவ் யூ ஆல்.